அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் அவங்களுடைய பாப்புலர் எம் சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி M30s வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh மேசிவ் பேட்டரி அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பேட்டரி மட்டும் இல்லை, மற்ற ஃபீச்சர்ஸுமே வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்ததுன்னா மற்ற மிட்ரேஞ்ச் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது Realme 5 ப்ரோவாக இருக்கட்டும், Redmi Note 8 ப்ரோவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு சாம்சங் அவங்களுடைய M30s வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி M30s நம்ம வாங்கலாமா, இல்லைனா இதே அளவுக்கு பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸிங் இருக்கக்கூடிய Redmi Note 8 ப்ரோக்காக நம்ம காத்திருக்கலாமா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ சாம்சங் கேலக்ஸி M30s vs Redmi Note 8 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மிட்ரேஞ்ச் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் தான். ரெண்டுமே வந்து ரொம்பவே பாப்புலரான சீரீஸ் தான். ரெட்மியுடைய Note 8 சீரீஸாக இருக்கட்டும், சாம்சங்குடைய M சீரீஸாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரொம்பவே பாப்புலரான சீரீஸ். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30s வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் லைக் பேக் பேனலில் வருது, அதாவது கிளாஸ்டிக் பேக் பேனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே Redmi Note 8 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலில் வருது, அதனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும். பிளாஸ்டிக் பேக் பேனலை விட கிளாஸ் பேக் பேனலோட Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க Redmi Note 8 Proவில். அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு நிறைய கலர் வேரியன்ஸில் அவைலபிளாக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி M30s அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பல் பிளாக், சஃபயர் ப்ளூ, பேர்ல் ஒயிட்னு 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதே Redmi Note 8 Proவும் 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மினரல் கிரே, பேர்ல் ஒயிட், ஃபாரஸ்ட் கிரீன்னு அதுவும் 3 கலர் வேரியன்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி M30s வந்து 188 கிராம்ஸ், Redmi Note 8 Pro வந்து உங்களுக்கு 199 கிராம்ஸ். ஸோ சாம்சங் கேலக்ஸி M30s வந்து உங்களுக்கு 6000 mAh பேட்டரி இருந்தாலுமே அதோட வெயிட் வந்து Redmi Note 8 Pro விட கம்மியாக இருக்குது. Redmi Note 8 Pro வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்குங்க. ஸோ ஓவரால் பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல் அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஸ்டர்டியாகவும் இருக்கும். அதே சாம்சங் கேலக்ஸி M30s அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனல், அதனால அந்த அளவுக்கு ஸ்டர்டியாக இருக்காது. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30s வந்து உங்களுக்கு 6.4 inch Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இங்கே. அதே வந்து Redmi Note 8 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.53 inch, அதுவும் Full HD Plus ஆனால் IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க Redmi Note 8 Proவில். ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M30sல சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தோம், அதில் வந்து ரியர் சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M30s அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஷேப் நாட்சில் வந்திருக்கு. அதே Redmi Note 8 Pro வந்து உங்களுக்கு டாட் நாட்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்க்கறதுக்கு வாட்டர் ட்ராப் நாட்ச் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30s வந்து உங்களுக்கு 1080 x 2400 பிக்சல் ரெசல்யூஷன். அதே Redmi Note 8 Pro வந்து உங்களுக்கு 1080 x 2340 பிக்சல் ரெசல்யூஷன். இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய M30s வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதே Redmi Note 8 Pro வந்து உங்களுக்கு 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91%. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro வந்து உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருந்தாலும் சாம்சங் கேலக்ஸி M30s தான் வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே பேனல் கொடுத்துருக்காங்க. அதனால் கட்டாயம் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு சாம்சங்கில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே சாம்சங் வந்து அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி M30sலேயும் வந்து அவங்க பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30s வந்து எப்போவும் மாதிரி சாம்சங் வந்து அவங்களோட Exynos சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. Exynos 9611 ப்ராசஸரில் தான் அது லான்ச் ஆயிருக்கு. அதே Redmi Note 8 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G90T ப்ராசஸரில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸருமே வந்து புது ப்ராசஸர் தான். Exynos 9611 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த 9610ஓட ஓவர் கிளாக் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே MediaTek Helio G90T அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர் தான். கேமிங்காகவே அது எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணதா அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் பேப்பர் கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MediaTek Helio G90T தான் வந்து அதோடைய Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது Exynosக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸில் Redmi Note 8 தான் பெஸ்ட்டாக இருக்கும்.
இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் M30s வந்து உங்களுக்கு மாலி G72 கொடுத்துருக்காங்க. அதே ரெட்மி நோட் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலி G76 கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ரெட்மி நோட் 8 ப்ரோ தான் சாம்சங் கேலக்ஸி M30s விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு Android 9 Pie தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங் அவங்களுடைய One UI இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அதே ரெட்மி நோட் 8 ப்ரோவில் ஷாமி அவங்களோட MIUI 10 கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து அவங்களுடைய சாம்சங் கேலக்ஸி M30s வந்து ட்ரிபிள் ரேர் கேமராஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைடர் நாச்சில் வேர்ட்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க ரியர் சைடில். இதோட ப்ரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 8 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள் சென்சார், அதுக்கப்புறம் 5 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷும் இருக்குது. அதே ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமராவில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 8 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிளும், 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் மற்றும் 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் LED ஃப்ளாஷோட தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃப்ரண்ட் கேமரா, செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் அவங்களுடைய M30sல வந்து உங்களுக்கு 24 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே ரெட்மி அவங்களுடைய நோட் 8 ப்ரோவில் வந்து 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்மி நோட் 8 ப்ரோ வந்து உங்களுக்கு குவாட் கேமரா மற்றும் 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேர் சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட்மி நோட் 8 ப்ரோ தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதே வந்து ஃப்ரண்ட் கேமரா, செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கில் வந்து 24 மெகா பிக்சல் கொடுத்துருக்கிறதுனால செல்ஃபி கேமரா வந்து சாம்சங்கில் வந்து ரெட்மியை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி M30s உடைய ஹைலைட்டே அதோட பேட்ரி தான். இது மேசிவ் 6000 mAh பேட்டரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் சாம்சங் கேலக்ஸி M30s தான் இங்கே லீடில் இருக்கும். 6000 mAh மேசிவ் பேட்டரி மட்டும் கிடையாது, இங்கே வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சாம்சங்கில். அதனால் பேட்டரி வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக தான் அங்கே யூஸ் ஆகும். ரெட்மி நோட் 8 ப்ரோவை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே வந்து IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் சாம்சங் கேலக்ஸி M30s தான் இங்கே லீடில் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு USB Type-C போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி M30s அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் ஸ்லாட் இருக்குது. அதே ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் ஸ்லாட் அங்கே இல்லை. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் மற்றும் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி M30s வந்து ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 13,999க்கும், அடுத்த வேரியன்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 16,999க்கும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு செப்டம்பர் 28லேருந்து இது அமேசானில் அவைலபிளாக இருக்கும். அதே ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இது இந்தியாவில் லான்ச் ஆகலை, அதனால் இதோட அஃபிஷியல் ப்ரைஸ் தெரியல. பட் சைனாவில் லான்ச் ஆனதுனால அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெட்மி நோட் 8 ப்ரோடைய பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 14,000க்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம். அதே ஹையர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 18,000க்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 8 ப்ரோ வந்து இந்தியாவில் லான்ச் ஆனால் தான் நமக்கு எக்ஸாக்டாக கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக சாம்சங் கேலக்ஸி M30s மற்றும் ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி M30sல வந்து பெஸ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பெஸ்ட் பேட்டரி மேசிவ் 6000 mAh பேட்டரி சைஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அதே ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் கேமரா, ஏன்னா குவாட் கேமரா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் பில்ட் ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேனல், அதனால ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும். ஓவரால் பில்ட் குவாலிட்டி வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ இங்கே பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் MediaTek Helio G90T இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் வந்து இங்கே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாம்சங் கேலக்ஸி M30s வாங்கலாமா இல்லைனா ரெட்மி நோட் 8 ப்ரோக்காக காத்திருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்பிளே வேணும், அதோட பெஸ்ட் பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கட்டாயம் சாம்சங் கேலக்ஸி M30s நீங்கள் வாங்கலாம். அதே வந்து உங்களுக்கு பெஸ்ட் பில்ட் குவாலிட்டியோட கேமிங்கும் கேமராவும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து கட்டாயம் ரெட்மி நோட் 8 ப்ரோக்காக காத்திருக்கலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி M30s ரெட்மி நோட் 8 ப்ரோவா உங்கள் சாய்ஸ் என்னது? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்
லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.